ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கஹன் குட்டியோட 4th பர்த்டே வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அவனுக்கு பர்த்டே முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகுது. பட் என்னால் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்துட்டு வீடியோ போடுறேங்க. மார்னிங் எந்திரிச்சு கஹன் குட்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு வீட்டில் ஃபஸ்ட்டு அவனோட புது ட்ரெஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அவனுக்கு வந்து 2 ட்ரெஸ் எடுத்திருந்தோம். மார்னிங் வந்து போடுறதுக்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் கேக் கட்டிங் பண்ணுறதுக்காக போடுறதுக்கு 2 ட்ரெஸ் எடுத்திருந்தோம். வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா 3 பேரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு குட்டி வேண்டுதல் இருந்துட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவனுக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னு சொன்னால், ஸோ படுக்க வச்சுட்டேன். தூங்கிட்டான் அவனும். அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஒர்க் இருந்தது எல்லாமே பண்ண ஆரம்பித்தேங்க. ஆஃப்டர்நூன் வந்து சிம்பிளாக சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்துட்டு டின்னருக்கு நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்ருந்தோம். ஸோ அவங்களுக்காக டின்னர் ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டு வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி வைக்க வேண்டிய திங்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங் கொஞ்சம் கடகடன்னு ஒர்க் முடியும் இல்லையா? ஸோ அதனால் நான் அவன் தூங்கும்போது இதெல்லாம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் முழிச்சிட்டு இருந்தானா வெங்காயம் உரிக்கும் போது எனக்கு கண்ணு எரியுதுமா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் தூங்கும்போது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் என்ன மெனு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போக போக லாஸ்ட்டாக சொல்கிறேங்க. நம்ம என்ன சமையல் செஞ்சாலும் அதுக்கு மோஸ்ட்டாக மேஜராக இருக்கக்கூடிய விஷயம்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ரொம்பவே கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. கண்ணீரும் கம்பளையுமா உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் பண்ணணும். வீட்டுக்கு யாராவது வர ஆரம்பிச்சிட்டாங்களா அவன் இன்வைட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க. அவனோட ஒரு பர்த்டேக்கும் ஏதாவது ஒரு செடி வாங்கணும். அவன் வளர வளர அந்த செடியும் வளரும் இல்லையா? அதுக்காக இந்த வருஷம் நான் 2 ரோஸ் செடி வந்து வாங்கியிருந்தேன். போன வருஷம் அது மாதிரி செம்பருத்தி செடி வாங்கியிருந்தேன். ஈவினிங் கொஞ்சம் நல்ல மழை தாங்க. அந்த டைமில் கேக் டெலிவரி கொடுக்கவும் வந்துட்டாங்க. ஸ்ரீ சப்தா ஹோம்மேட் பேக்கர்ஸ் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேக்கை கொண்டு வந்து சூப்பராக டெலிவரியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கெஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்டும் நானும் 2 பேரும் சேர்ந்து தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பை த வே அப்படியே வந்துட்டு டெக்கரேஷன் ஒர்க்கும் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த தடவை அவனோட ட்ரெஸ் வந்து க்ரீன் கலர் அப்படிங்கிறதுனால பலூன் எல்லாம் வந்து க்ரீன் கலரில் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவன் மோட்டு பட்லுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ மோட்டு பட்லு தீமில் வந்துட்டு கேக் ரெடி பண்ணியிருந்தோம். ஃப்ளேவர் வந்து பட்டர் ஸ்காட்ச் தாங்க வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 7:30 ஆகிடுச்சு கேக் கட் பண்ணும்போது. Happy birthday to you. கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாருக்கும் வந்து கேக்கும் போட்டு கொடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டின்னர் தான். ஸோ நான் அங்கே வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வந்து வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் சில்லி, அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி. ஏன்னா நிறைய பேர் வெஜ்ஜு சாப்பிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்காக மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி மட்டும் பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஒரு பேக்கெட்டில் வந்து 10 பீசஸ் 45 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் அது வாங்கிட்டேன். ககன் குட்டி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நெய்பர்ஸ் அவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கூடயே உட்காந்து அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து உட்கார வச்சிட்டோம்னா அவங்க கொஞ்சம் சேட்டை பண்ணாமல் இருப்பாங்க. அப்புறம் அவன் பெரியவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க அப்படி பண்ணோம். என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுற டைம்லேயே வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவன் கிஃப்ட்டை தாங்க ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எல்லா கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா காரு, ரிமோட் காரு, அதுக்கப்புறம் உண்டியல், அந்த மாதிரி நிறையாவே கிடச்சிருந்துச்சு. ஜேசிபி, ட்ரெயின்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சுருக்கிற 2 கிஃப்ட் பாக்ஸ் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு அவனுக்கு கொடுத்தோம். ஃபஸ்ட் அதை தான் ஓப்பன் பண்ணுறான். 2மே அவனுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன கிஃப்ட்டுன்னு வந்துட்டு பாருங்கள்.
கிஃப்ட் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். நிறையா கிஃப்ட் வந்துருந்துச்சு இவனுக்கு இந்த பர்த்டேக்கு. அவ்வளோதான், அவனோட பர்த்டே வந்து ஹாப்பியாகவே எண்ட் ஆகிருச்சுங்க. அவனும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நைட்டு நாங்களும் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.